லலிதா சஹஸ்ரநாமத்துல 70வது ஸ்லோகமாக்கும் பார்க்கிறோம். നാലക്ഷരങ്ങളോട് കൂടിന 2 നാമങ്ങളും 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിന 2 നാമങ്ങളും 3 അക്ഷരങ്ങളോട് കൂടിന 2 നാമങ്ങളും 2 അക്ഷരങ്ങൾ இருக்கிற ஒரு நாமமும் கூடி சேர்ந்ததாக்கும் இந்த ஸ்லோகம். 7 நாமங்கள் கூடி சேர்ந்த ஸ்லோகம். காரண ஜலத்தில சயிக்கிற அம்பிகை, நாதமே ரூபமாயிருக்கிற தேவி, நாம ரூபங்கள் இல்லாத தேவி, ஹ்ரீம் அப்படிங்கிற தேவி பிரணவத்தோடு ரூபமாயிருக்கிறவள், பிரம்மம் அப்படிங்கிற ஓங்காரம், அதே மாதிரி அந்த ஓங்காரத்தோடு சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற தேவி, லஜ்ஜாசீலம் இருக்கிறவளாக்கும் தேவி, ஹிருதயத்தை அட்ராக்ட் பண்றவளாக்கும் தேவி, தியஜிக்கிறதுக்கும் கிரகிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லாதவளும் தேவிதான். இത്രയും மகிமகள் இருக்கிற தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறதையாக்கும் நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். நாராயணி நாதரூபா நாமரூப விவர்ஜிதா, நாம ரூப விவர்ஜிதா சேர்த்து சொல்லர்த்த நாமரூப விவர்ஜிதா, ஹ்ரீங்காரி ஹ்ரீமதி, ஹ்ருத் ஹ்ருத் யா ஹ்ருத்யா ஹ்ருத்யா ஹ்ருத் ஹ்ருத்யா, ஹேய உபாதேய வர்ஜிதா ஹேயோபாதேய வர்ஜிதா. இത്രയും நாமங்களாக்கும் இந்த 70வது ஸ்லோகத்துல இருக்கு. நாராயணி நாதரூபா நாமரூப விவர்ஜிதா, ஹ்ரீங்காரி ஹ்ரீமதி ஹ்ருத்யா ஹேயோபாதேய வர்ஜிதா. 298வது நாமம் நாராயணி. நாராயணி அப்படிங்கிற தேவியோட நாமத்தை வாக்தேவிகள் நீட்டி கூப்பிடுறா, நாராயணி அப்படின்னு. நாராயணி அப்படிங்கிறது நாராயண பத்னி, நாராயணன் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவோடு சக்தி ஸ்வரூபிணியாயிருக்கிற தேவி மகாலட்சுமி. நாராயண பத்னி அப்படி இல்லைனா சிவபத்னி இப்படின்னு எல்லாம் சொல்லலாம். நாராயணனோடு சகோதரியாயிருக்கிறவள், நார அப்படிங்கிறதுக்கு பரபிரம்மம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. பரபிரம்ம பதவுமாயிட்டு சம்பந்தம் இருக்கிறவள். நாரத்துல அந்த மகா பிரளய ஜலத்துல சயிக்கிறவள். அயனம் ஆசிரயமாயிருக்கிறவள்.
சர்வ உயிரினங்களுக்கும் ஆசிரியமாயிருக்கிறவள். நாரா அப்படிங்கிற வாக்கோட அர்த்தம் அப்படிங்கிறது ஜலம், பரபிரம்மம் இப்படின்னு எல்லாம் அர்த்தம் இருக்கு. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பரபிரம்ம ஸ்தானத்துல பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியாயிட்டு இருக்கிறவளாக்கும் தேவி. காரண ஜலத்துல சைக்கிறவளாக்கும் தேவி. நாராயணன் அப்படிங்கிற வாக்குக்கும் இதேதான் அர்த்தம். பாலாழி மதனம் நடத்தினோன பால்கடலிலேருந்து மகாலட்சுமி உயர்ந்து வந்தா. அதுக்கப்புறம் ரத்னங்களால ரொம்பி நிக்கிற சுதாம பர்வதத்துக்கு மேல வியாபிச்சு நிக்கிற மின்னல் மாதிரி தேவியோட சரீர சோபை 4 பக்கத்துக்கும் பிரகடமாச்சு. பகவான் விஷ்ணுவில தால்பரியத்தோடு கூடின தேவி பகவான் விஷ்ணுவை ஆனந்திப்பிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கிற ஸ்ரீதேவியான தேவி மகாலட்சுமி உத்பவிச்சா. தேவியோடு ஆஸ்தானம் ஜலமானதுனால தேவிய நாராயணி அப்படின்னு வாக்தேவிகள் கூப்பிடுறா. நாராயணன் அப்படிங்கிற வாக்குக்கு நாராயணி அப்படிங்கிற வாக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிள். கூர்ம புராணத்துல நாராயணன் அப்படிங்கிற பதத்துக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. நராணாம் அயனோ தஸ்மாத் தேன நாராயண ஸ்மிருதா. நரர்களோடு மனுஷாளோடு அயனம் சஞ்சாரம், நாராயணன் காரணமாயிட்டு இருக்கிறதுனால நாராயணன் அப்படின்னு மகாவிஷ்ணுவை கூப்பிடப்படுறது. மனுஷாளோடு சஞ்சாரம் தேவி காரணமானதால தேவிக்கு நாராயணி அப்படிங்கிற நாமம் சூட்டபிளா இருக்கு. நரர்களுக்கு ஆசிரியஸ்தானமாயிருக்கிற நாராயணனோடு சக்தி சைதன்யமாயிருக்கிற தேவி நாராயணி. 299வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது நாதரூபா. நாதம் ரூபமாயிருக்கிறவள். நாதம் சொன்னா சப்தம். நாதரூபா அப்படின்னா சப்தஸ்வரூபா அப்படின்னு அர்த்தம். தேவியோட ரூபம் சப்த ரூபமாக்கும். அதனால தேவிய நாதரூபா அப்படின்னு வாக்தேவிகள் துதிக்கிறார். இந்த பிரபஞ்சம் உண்டானது ஓங்காரம் அப்படிங்கிற சப்தத்திலேந்தாக்கும். சைதன்யம் ரொம்பி வழியற நிச்சலமான பிரம்மத்தோடு முதல் ஸ்பந்தனமாக்கும் பிரணவம், அதானது ஓங்காரம். ஓங்காரம் പരിണാമം സംഭവിച്ച് മനസ്സും, മനസ്സ് പരിണാമം സംഭവിച്ച് ആകാശവും, ആകാശം പരിണാമം സംഭവിച്ച് വായുവും, വായു പരിണാമം സംഭവിച്ച് அக்னியும், அப்படி அக்னியிலேருந்து ஜலவும், ஜலத்திலேருந்து பூமியும் உண்டாச்சு அப்படின்னு சிருஷ்டி கிரமம். அதனாலேயாக்கும் இந்த பிரபஞ்சத்தை நாத பிரபஞ்சம் அப்படி இல்லைன்னா சப்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆகாசத்தோடு குணமாக்கும்
ശബ്ദത്തിക്ക് ഉള്ളത്. ശബ്ദം രണ്ട് വിധത്തിലെയാക്കുമുള്ളത്. அக்ஷர சப்தம் அப்படிங்கிற வர்ணாத்மக சப்தம். இன்னொன்று அக்ஷரரகித சப்தம் அப்படிங்கிற துவன்யாத்மக சப்தம். ധ്വനി ആത്മക ശബ്ദം. ദേവി വർണ്ണാത്മികയുമാക്കും ധ്വന്യാത്മികയുമാക്കും. സൂക്ഷ്മ ശരീരത്തിലെ അനാഹത പത്മത്തിലെ ഹൃദയപത്മത്തിലെയാക്കും ഓങ്കാരം സ്പന്ദിക്കരുത്. കുണ്ടലിനി ശക്തി അനാഹത சக்கரத்தில் எத்திரத்தை அந்த சப்தம் அப்படிங்கிறது சாதகனுக்கு அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். 300வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது நாம ரூப விவர்ஜிதா. நாமரூப விவர்ஜிதா ஒற்ற நாமமாக்கும். நடுவில் பதங்களை பிரிக்கப்படாது. தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரிச்சு பார்த்து சொன்னதாக்கும். நாமரூபங்களை உபேட்சிச்சவளாக்கும் லலிதாம்பிகை. நாமரூபம் இல்லாதவளாக்கும் லலிதா திரிபுர சுந்தரி. பிரபஞ்சத்துக்கு உள்ள மட்டும்தான் நாமரூபங்கள் உள்ளது. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பரபிரம்ம ஸ்தானத்தில் நாமரூபங்கள் இல்லை. பரபிரம்ம பட்டமகிஷியாயிருக்கிற லலிதாம்பிகை நாமரூபங்கள் இல்லாதவளாக்கும். நாமரூபங்களுக்கு அதானது பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவளாக்கும் லலிதாம்பிகை அப்படின்னு அர்த்தம். பிரம்மம் சத்தியமாக்கும். இந்த ஜெகத் அப்படிங்கிறது மித்யாயாக்கும். பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா அப்படிங்கிற அத்வைத வேதாந்தம். அத்வைத தத்துவத்தோடு அடிஸ்தானத்திலேயாக்கும் நாமரூப விவர்ஜிதா அப்படிங்கிற நாமம் தேவிக்கு வாக்தேவிகள் கொடுத்தது. சர்வவியாபியும் சூக்ஷ்மவுமான பராசக்தியில நாமரூபங்கள் உண்டாக்கிறதுக்கு சாதிக்காது. பரபிரம்மவும் பரபிரம்ம பட்டமகிஷியும் ஒன்றுதான். பரபிரம்மத்தோடு சக்தி ஸ்வரூபமாக்கும் பரபிரம்ம பட்டமகிஷியா இருக்கிற ஆதிபராசக்தி. கண்ணால காணக்கூடின இந்த பிரபஞ்சம் யதார்த்தத்தில் இல்லாத ஒன்னாக்கும். இல்லாத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தோணுறது அது அந்த மாயா சக்தியினாலேயாக்கும். மாயை அப்படிங்கிறது அஜ்ஞானமாக்கும். அஜ்ஞானம் அப்படிங்கிறது ஞானத்தால இல்லாமகிறத இந்த பிரபஞ்சமும் இல்லாமகிறது. பிரபஞ்சத்துக்கு உள்ள சகுண பிரம்மம் அப்படிங்கிற அர்த்தத்தில் தேவிக்கு நாமரூபங்களை கொடுத்து நம்ம தேவியை தெரிஞ்சுக்கிறோம். நாமரூபங்கள் வழி மட்டும்தான் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த அத்வைதத்துக்கு எத்தறத்துக்கு சாதிக்கும். மனசுக்கு பிரியமான ரூபத்தில் இருக்கிற தேவியை சங்கல்பிச்சு தியானிக்கிறதுக்கும் பூஜிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுறோம். மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டவளாக்கும் தேவி. நாமரூபத்தோடு கூடின பராசக்தியை தியானிச்சு நாமரூபம் இல்லாத பராசக்தியில லயிக்கணும் பக்தன். தேவி உபாசகன்
பரபிரமத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துல எத்திப்படுறதுக்கு தேவிக்கு நாம ரூபங்களை கொடுத்து தேவிய உபாசிக்கணும். நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்டவளாக்கும் தேவி அப்படிங்கிறதுனால நாம ரூப விவர்ஜிதா அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் ஹ்ரீங்காரி அப்படிங்கிறது. 301வது நாமம் ஹ்ரீம்காரி. ஹ்ரீம் ஹ்ரீம்காரி. ஹ்ரீம் அப்படிங்கிற தேவி பிரணவத்தோடு சொரூபமாய் இருக்கிறவள். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் செய்யறவள். ஹ அப்படின்னா ஆகாசம், அதானது சிருஷ்டி. ரு அப்படின்னாக்கா அக்னி, அதானது சம்ஹாரம். ஈ அப்படின்னா ஸ்திதி. மு அப்படின்னா கண்ட்ரோல் பண்றவள். இப்படி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை செய்யறவள். அதாக்கும் ஹ்ரீங்காரி அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறதுக்கு காரணம். ஹ்ரீம் அப்படின்னா சக்தி பீஜாட்சர மந்திரமாக்கும். லலிதாதேவி சக்தி பீஜாட்சர மந்திரஸ்வரூபிணியானதால தேவிய ஹ்ரீங்காரி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். கண்டினியூஸான மனனத்தால சாதகனுக்கு சாதகன் ஆகிரகிச்சதை கொடுக்கிற துவனி விசேஷத்தையாக்கும் மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஹ்ரீம் அப்படிங்கிற சக்தி பீஜத்தோடு கூடிட்டு எல்லா ஸ்வரங்களோடும் வியஞ்சனங்களோடும் அனுஸ்வாரத்தை சேர்த்து 108 ஆவர்த்தி ஜபிக்கிறதையாக்கும் மந்திரத்தோடு சைதன்யம் உண்டாகிறது. மந்திர சித்தி கிடைச்ச குருவிலேந்து டைரக்ட் ஆயிட்டு உபதேசம் கிடைச்சதுக்கு அப்புறம்தான் சக்தி மந்திரங்கள் ஜபிக்கிறதுக்கு ஆன அர்ஹதை உள்ளது. பல புஸ்தகங்களிலும் பல மந்திரங்களும் இருக்கு. அதெல்லாம் குருவோடு உபதேசம் இல்லாதக்கு சொல்லப்படாது. மந்திரத்துல லயிச்ச சக்திய பாவனை செஞ்சுட்டு வேணும் மந்திரங்களை சொல்லறதுக்கு. காளி மந்திரமானாலும் சரி, திரிபுர சுந்தரி மந்திரமானாலும் சரி, புவனேஸ்வரி மந்திரமானாலும் சரி, தூம்ராவதி மந்திரமானாலும் சரி, தாராதேவி மந்திரமானாலும் சரி, சின்னமஸ்தா மந்திரமானாலும் சரி, அதிலெல்லாம் ஹ்ரீம் அப்படிங்கிற பீஜாட்சரம் இருக்கு. ஹ்ரீம் அப்படிங்கிற பீஜாட்சரத்துல ஹா அப்படிங்கிற அக்ஷரம் சிவனேயும், ரா அப்படிங்கிற அக்ஷரம் பிரகிருதியேயும், ஈ அப்படிங்கிற ஸ்வராட்சரம் மகாமாயை அப்படின்னும், அனுஸ்வாரமா இருக்கிற அப்படிங்கிறது துக்கத்தை நசிப்பிக்கிறதுமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த அர்த்தங்கள் கூட்டி சேர்த்தானா கிடைக்கிறதாக்கும். சிவனோடு கூடி சேர்ந்து பிரகிருதி சக்தி என்னோட துக்கத்தை இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறது. ஹ்ரீங்காரி அப்படிங்கிறது சிவனோடு சேர்ந்து நிற்கிற பிரகிருதி அப்படின்னு அர்த்தம். 302வது நாமம் ஹ்ரீமதி. ஹ்ரீயோடு கூடினவள், லஜ்ஜையோடு கூடினவள்
ஹ்ரீமதி. துர்கா சப்தசதியில லக்ஷ்மி லஜ்ஜே அப்படின்னாக்கும் சொல்லப்பட்டிருக்கு. லக்ஷ்மி தேவி லஜ்ஜாவதி ஆக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாபாகவதத்துல நவமஸ்கந்தத்துல ஸ்ரீராம அவதாரம் சொல்லப்படுறது. அந்த இடத்துல சீதாதேவியோடு குணங்களையும் எடுத்து சொல்லப்படுறது. ஒன்பதாவது ஸ்கந்தத்துல 10வது அத்தியாயத்துல 56வது ஸ்லோகம் சீதாதேவியோடு லஜ்ஜா அப்படிங்கிற பாவத்தை எடுத்து சொல்லுறது. பிரேம்னானுவ்ருத்யா ஷீலேன பிரஸ்ரயா வனதாசதி தியா ஹ்ரியஜபாவத்ஞா பர்த்ரு சீதாஹரன்மனா. லஜ்ஜாபாவத்தோடு கூடி இருக்கிற நிறைய குணகணங்கள் இருக்கிற சீதாதேவி ஸ்ரீராமதேவனோடு மனசை அட்ராக்ட் பண்ணினா. லஜ்ஜை அப்படிங்கிறது அழக கூட்டுறது. இதனாலேயெல்லாம் வாக்தேவிகள் லலிதாம்பிகைய ஹ்ரீமதி அப்படின்னு ஸ்துதிக்கிறா. ஹ்ரீமதி அப்படின்னு கூப்பிட்டு ஸ்துதிக்கிறா. தேவிய கூப்பிடுறதுனாலேயாக்கும் எல்லா இடத்திலையும் எல்லா நாமங்களோட கடைசியிலையும் தீர்க்கஸ்வரம் உண்டாகிறது. 303வது நாமம் அப்படிங்கிறது 2 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். ஹ்ருத்யா. ஹ்ருத் ஹ்ருத் அப்படின்னா ஹிருதயம். ஹிருதயத்துல பிரத்யட்சமாகிறவள் ஹ்ருத்யா. ஹிருதயத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறவள், ஹிருதயத்துக்கு பிரியமாயிருக்கிறவள் ஹ்ருத்யா. பக்தர்களுக்கெல்லாம் தேவி பிரியங்கரியாக்கும். ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு திரிமூர்த்திகள் தேவிய ஸ்துதிக்கவும் பூஜிக்கவும் செய்யறா. திரிமூர்த்திகளோடு பத்னிகளான சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி இவாளோடு கணவர்கள்கிட்ட இருக்கிற அவளோடு அந்த ஒரு அட்டாச்மெண்ட் ரொம்ப ஹிருத்யமாக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பெருமாற்றம். ஹிருதயத்துல பிரத்யட்சப்படுற தேவி ஹிருத்யாக்கும். சூக்ஷ்ம சரீரத்துல அநாகத பத்மத்துல தேவியோட சாநித்தியம் இருக்கு. தியான சமயத்துல யோகிகளுக்கு ஹிருதயத்துல தேவியோடு அந்த பிரத்யட்ச அனுபவம் உண்டாகிறது. ஹிருதயேஸ்வரி அப்படின்னு பக்தர்கள் தேவிய ஹிருதயத்துல கை வச்சுண்டு கூப்பிடுவா. அநாகத பத்மத்துல பிரத்யட்சமாயிட்டு சாநித்தியம் கொடுக்கிற தேவி கூப்பிட்ட இடத்துல ஓடி வருவள் அப்படின்னு அனுபவம் வழியா தேவி உபாசகர்களுக்கு தெரிய வருது.
காயத்ரி சகஸ்ரநாமத்துல தேவிய ஹிருத் பத்மஸ்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹிருத் பத்மம் அப்படின்னா ஹிருதய பத்மம். ஹிருதய பத்மம் அதானது அநாகத பத்மம். அநாகத பத்மத்துல ஆசனஸ்தயானவள் தேவி, அதனால ஹிருத் பத்மஸ்தா. இங்க நம்ம பார்க்கறது ஹிருத்யா, ஹிருதயத்துல பிரத்யட்சப்படுற தேவி. 304வது நாமம், 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. ஹேய உபாதேய வர்ஜிதா. ஹேயோபாதேய வர்ஜிதா. സ്വീകരിக்கிறதுக்கோ വേണ്ടാന്ന് വെக்கிறதுக்கோ ഒന്നുമില്ല ദേവിക്ക്. ஹேயம் சொன்னா வேண்டான்னு உபேட்சிக்கிறது. உபதேயம் அப்படின்னாக்கா സ്വീകരിக்க வேண்டின விஷயம். லலிதாதேவிக்கு வேண்டான்னு உபேட்சிக்கிறதுக்கோ സ്വീകരിக்கிறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. துவைத பாவம் அப்படிங்கிறது இல்லை. அதனால தேவிய வாக்தேவிகள் ஹேயோபாதேய வர்ஜிதா அப்படின்னு கூப்பிடுறா. ஹேய உபாதேய வர்ஜிதா. பிரகிருதியில இருக்கிறதாக்கும் இந்த துவைத பாவங்கள் எல்லாம். ராத்திரி பகல், வெளிச்சம், இருட்டு, சூடு, குளிர், வலி, சுகம், இப்படி இருக்கிற ரெண்டு அப்படி இருக்கிற பாவங்கள் எல்லாம், அவஸ்தைகள் எல்லாம் இந்த பிரகிருதிக்கு உள்ள இருக்கிறதாக்கும். பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மஸ்வரூபிணியா இருக்கிற, பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியா இருக்கிற தேவி அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்டவளாக்கும், திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்டவளாக்கும், ஷட் விகாரங்களுக்கு அப்பாற்பட்டவளாக்கும். அதனாலேயே 2 அப்படிங்கிற பாவம் தேவிக்கு கிடையாது. அப்படிங்கிறதுனால தேவிய வாக்தேவிகள் ஹேயோபாதேய வர்ஜிதா அப்படின்னு ஸ்துதிக்கிறா. பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு சில ப்ரொசீஜர் எல்லாம் உண்டு. செய்யக்கூடின விஷயங்கள் இருக்கு, செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்கு. என்னெல்லாம் விஷயங்கள் எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற வியக்தமான விதி, அதானது நியமம் இருக்கு. எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சம்பந்திச்ச நிஷேதமும் இருக்கு. தேவி சம்பூர்ணையாக்கும். அதனாலேயே தேவிக்கு விதி நிஷேதங்கள் பாதகமில்லை. தேவிக்கு ത്യജിക്കേണ്ടതായിട്ടോ സ്വീകരിക്കേണ്ടതായിട്ടോ ഒന്നും கிடையாது. ത്യജിக்க வேண்டின விஷயங்களும் സ്വീകരിக்க வேண்டின விஷயங்களும் எல்லாம் தேவியில இன்க்ளூடு. மனுஷாலெல்லாம் பூர்ணமல்லாததால இந்த ത്യജിக்கிறது സ്വീകരിக்கிறது இப்படி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கு. தேவி புத்திக்கு அப்பாற்பட்டவளாக்கும், பரபிரம்ம സ്വരൂപിണിയാക്കും. ആത്മാവിലെ
துவந்தபாவம் இல்லை. அதனாலேயே தேவி செய்யறதெல்லாம் பூர்ணமாக்கும். அதனால ஹேயோபாதேய வர்ஜிதா அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா.